ஈரான் போரில் உள்ளே வரும் சீனா, ரஷ்யா மறைமுக உதவி. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கிடையே இந்த தாக்குதலில் ஈரான் பயன்படுத்திய ஒரு வகை வெடிகுண்டுகள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவின் கனெக்ஷன் இதில் இருக்குமோ என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் அமெரிக்க படைகள் இணைந்து ஈரான் மீது போரை ஆரம்பித்துள்ளது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் இதில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் அருகே ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் உலகெங்கும் பரபரப்பை கிளப்பியது. ஏனென்றால் ஈரான் இந்த போரில் முதல் முறையாக கிளஸ்டர் முனிஷியன்ஸ் என்ற ஒரு வகை குண்டுகளை பயன்படுத்தியது. இது ஈரானின் அதிநவீன ஆயுத திட்டத்தில் ரஷ்யா, சீனாவின் பங்கு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த மார்ச் 3ஆம் தேதி மத்திய இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணை வெறும் 8 கிலோமீட்டர் சுற்றளவில் 20 குண்டுகளை வீசி தாக்கியது. இதில் 12 பேர் காயமடைந்ததுடன் அசோர் வீடுகளும் சேதமடைந்தன. சரியாக வெடிகுண்டு தாக்கிய இடத்திற்கு 7 கிலோமீட்டருக்கு மேல் இது 7 குண்டுகளாக பிரிந்தது. இந்த வகை வெடிகுண்டுகள் எப்போதும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் அவை வெடிக்காமல் இருந்தாலும் கண்ணி வெடிகளைப் போல ஆபத்தானதாகவே இருக்கும். இந்த வகை வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்த வகை குண்டுகள் தாக்க வேண்டிய இடத்திற்கு அருகே வந்த பிறகு சிறிய வெடிபொருட்களை சிதறும். வெடிக்காத குண்டுகளும் கண்ணி வெடிகளாய் இருக்கும். அவை எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சேதத்தை பெரிதாக்குகிறது. ஈரான் இதற்கு முன் 2025 ஜூன் மாதம் 2000 கிலோமீட்டர் வரம்புள்ள ஜோல்ஃபாகர், காதர், கோரம்ஷார் ஏவுகணைகளில் இவற்றை பயன்படுத்தியுள்ளது. இதில் கோரம்ஷார் 80 குண்டுகளை கொண்டு செல்லக்கூடியதாகும். ஈரானின் ஆயுத விஞ்ஞானிகள் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட நிலையில் எப்படி ஈரானில் இந்த குண்டுகளை தயாரிக்க முடிந்தது என்பதே பலருக்கும் எழுந்துள்ள கேள்வி. இந்த இடத்தில்தான் மற்ற நாடுகளின் உதவி கிடைத்திருக்குமோ என இஸ்ரேல் வல்லுநர்கள் சந்தேகிக்கின்றனர். அதிலும் குறிப்பாக ரஷ்யாவின் பங்கு சந்தேகிக்கப்படுகிறது. உக்ரைன் போர் சமயத்தில் ட்ரோன் பரிமாற்றங்கள் மூலம் ரஷ்யா, ஈரான் உறவுகள் வலுப்பெற்றன. ஈரானிடம் ரஷ்யா KMGO டிஸ்பென்சர்கள் மற்றும் கொத்தாக வெடித்து சிதறும் கிளஸ்டர் குண்டுகளான கியாம் ஏவுகணைகள் உள்ளன. அதேபோல சீனாவுக்கும் இதில் பங்கு இருக்குமோ என்ற சந்தேகமும் எழவே செய்கிறது. சீனாவின் பெய்ஜிங்கில் BRI திட்டத்தில் ஈரானுடன் இராணுவ தொடர்புகளும் இருக்கிறது. இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் ஈரானின் காதர் கொத்து குண்டு திறனுடன் பொருந்தி போகின்றன. இவை வெளிப்படையாக இல்லை என்றாலும் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற வலுவான சந்தேகத்தை எழுப்பவே செய்கிறது. ஈரான் ஃபதே ரக கிளஸ்டர் குண்டுகளை தயாரிக்கிறது. இருப்பினும் இது மிகவும் சிக்கலான ஒரு தொழில்நுட்பம். இதை ஈரான் சொந்தமாக உருவாக்கி இருக்க கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லை என்பதே அவர்கள் கருத்தாகும். ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ள சூழலில் மற்ற நாடுகளிடமிருந்து ஈரான் ஆயுதங்களை பெற வாய்ப்பில்லை. எனவே சுற்றி சுற்றி சீனாவும் ரஷ்யாவுமே வந்து நிற்கிறது. இஸ்ரேலிடம் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்க அயன்டோம் இருந்தாலும் கூட கிளஸ்டர் குண்டுகளை அயன்டோமால் கூட சமாளிக்க முடியாது. நடுவானில் இடைமறிக்கும் போது குண்டுகள் கணிக்க முடியாத வகையில் சிதறி சேதம் விளைவிக்கலாம். இதுவே கிளஸ்டர் குண்டுகளை மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாற்றுகிறது. உலகளவில் 111 நாடுகள் கொத்து குண்டுகளை தடை செய்துள்ளன. ஆனால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இதில் இல்லை. 2023இல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய கிளஸ்டர் குண்டுகள் அப்போது பெரும் சர்ச்சையை எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில்தான் ஈரானின் கிளஸ்டர் வெடிகுண்டு பயன்பாடு மீண்டும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யா மற்றும் சீனாவின் பங்கு இருக்குமோ என்பதை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன.